இந்த இளமை இளமை சினிமா படத்தில் இளமை அது போனால் திரும்பாது. இந்த இளமை எவ்வளோ வேகமானதுன்னு தெரியல நம்மளுக்கெல்லாம். வயசானவங்களாம் கேட்டு பாருங்கள், எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வயசாகும்னு எனக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நான் இளமையாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருப்போம் போல், திடீர்னு வயசாகி போச்சு, சீக்கிரமாக வயசாகி போச்சுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? திருமூலர் சொல்கிறார் என்னன்னு, இளமை எவ்வளவு வேகமானது அப்படின்னா, திருமூலர் சொல்லுகிறார், கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார். காலையில் பார்க்குறடா கிழக்கில் உதிக்குது, ஈவினிங் பார்க்குற மேற்கில் போய் மறைஞ்சிருது. குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கன்றும் தேரார். உன் கண்ணு முன்னாடி தானே பார்க்குற, ஒரு கண்ணுக்குட்டி பிறகுது, துள்ளி துள்ளி விளையாடுது, வளருது, பெரிய எரும மாடாகுது, செத்து போகுது. கண்ணுக்குட்டி செத்து போகுதுங்கிறது தெரியுது, நீயும் செத்து போறன்னு ஏன் உனக்கு தெரியலங்கிற. ஒரு சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைவதைப் போல உன் இளமையும் மிக வேகமாக முதுமைக்கு போகுங்கிறத உனக்கு ஏன் தெரியலன்னு கேட்குறாரு. இதெல்லாம் நிலையாமை. இந்த நிலைமையை படிச்சோன்னா என்ன தெரியுமா தோணும், இந்த உடம்பு வேஸ்ட், இந்த உடம்பு வேஸ்ட். ஆனால் திருமூலர் ஒரு இடத்துல அப்படியே திரும்பி சொல்றாரு, இது வேஸ்ட் இல்லை. ஏன்? உடம்பார் அழியர் உயிரார் அழிவர். இது திருமூலர் தான் முதல்ல சொன்னார், வேற யாருமே சொல்லல. எல்லாரும் உடம்பு 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 வேணாம் 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 வெறுத்தாங்க. புத்தரிலிருந்து எல்லாரும் இந்த உடம்பை வெறுத்தார்கள். திருமூலர் தான் வந்து சொன்னார், டேய், சுவர் இருந்தால் தான் நான் சித்திரம் வரைய முடியும், உடம்பால் அழியர் உயிரார் அழிவர். திடம் பட மெய் ஞானம் தேரவும் மாட்டேன். நீ உடம்ப பார்த்துக்கலன்னா உயிர் போயிருண்டா. உயிர் தான் நிலையானது, இல்லைன்னு சொல்லலை. உடம்பு நிலை இல்லாதது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நிலையான உயிர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பு நிலைத்திருக்க வேண்டும். உடம்பு அழிஞ்சா உயிர் போயிடும்னு முதலில் நிலையில்லாத உடம்பை நிலையானது என்று நம்பிய முதல் நபர் திருமூல நாயனார் தான். அவர் தான் முதல்ல இந்த உடம்பை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னார். அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம்னு சொன்னார். இப்போ நீங்களாம் தீட்சை வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஏன் திருநீர் பூசணும்னு சொல்றாங்க தெரியுமா? இப்போ உங்க ஊனுடம்பு ஆலயம். ஒரு கோயில் எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு கோயில், நடமாடும் கோயில். நம்பர் ரீகள்ங்கிறாரே, நீங்க ஒரு நடமாடும் கோயில். தண்ணி எடுத்து உங்க தலையில ஊற்றும் போது உங்களுக்கு என்ன தோணணும் தெரியுமா? நான் என் சிவபெருமானின் திருமேனியிலே அபிஷேகம் செய்கிறேன்னு உணரணும். நீங்க தண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் தலைக்கு ஊற்றும் போது உங்களுக்கு என்ன தோணணும்? நான் என் சிவபெருமானின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்கிறேன். நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணணும்? என் சிவபெருமானின் ஆவுடைக்கு நான் வேட்டி சாற்றுகிறேன். திருநீர் பூசும்போது உங்களுக்கு என்ன தோணணும்? சிவபெருமானின் திருமேனியிலே நான் திருநீர் பூசுகிறேன். உங்களை நீங்களே 3 முறை சுற்றும் போது நான் சிவபெருமான் இருக்கிற ஆலயத்தை 3 முறை வலம் வருகிறேன் என்று யோசிக்கணும். இதுதான் உண்மையான தீட்சையின் பலன். இதுதான் உண்மையான தீட்சையின் பலன். அதனால தான் அந்த மரபிலே வந்த சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? கோயிலாவதேதடா குலங்களாவதேதடா, கோயிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துலே குலங்களும் மனத்துலே. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோன்ட்டான். நாதன் எங்க இருக்காரு? உள்ள இருக்கிறாருங்கிறார். உள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் உணரத் தொடங்குகிற இடம்தான் உங்கள் தீட்சையினுடைய முதல் இடம். நம்முடைய சித்த மருத்துவம் இருக்கிறதே, எத்தனை பேர் சித்த மருத்துவத்துக்குள்ள வரீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன். ஒரு நோய் எதனால் வருகிறது என்கிற அதனுடைய வாய், அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றின் வாய் நாடிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்ஜின். அந்த ஆர்ஜினை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யக்கூடிய ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம் மட்டும்தான். வேற எந்த மருத்துவத்துக்கும் அந்த மகிமை கிடையாது. அதை அழிச்சிட்டோம், நம்மளே அழிச்சிட்டோம். நான் இன்னொன்று சொல்லவா? பொதுவாக மருத்துவங்கள் எல்லாம் செய்யப்படுகிற மருத்துவத்தின் பெயரால் அந்த மருத்துவருக்கு பேர் வரும். அலோபதி மருத்துவம்னா அதை செய்தவர் அலோபதி டாக்டர்.
ஹோமியோபதி மருத்துவம்னா அதை செய்கிறவர் ஹோமியோபதி டாக்டர். ஆனால் செய்யப்படும் நபரால் ஒரு மருத்துவத்துக்கு பெயர் வந்ததென்றால் சித்தர்கள் செய்வதால் சித்த மருத்துவம் என்கிற பெயர் இதற்கு மட்டும்தான் உண்டு. ரெண்டாவது பாருங்கள், இந்த மருத்துவத்தினுடைய மேன்மை நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா, சித்த மருத்துவத்துக்கு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, நாட்டு வைத்தியம்னு பேர். நம்ம அப்படிதான் சொல்லுவோம், நாட்டு வைத்தியம். ஏன் இதை நாட்டு வைத்தியம்னு சொல்கிறோம்? வேடிக்கை சொல்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய நாய் வளர்ப்போம், ஃபாரின் நாயெல்லாம் வளர்ப்போம். ஆனால் தெருவில் இருக்கிற நாய்க்கு என்ன பேர் வைப்போம் தெரியுமா? நாட்டு நாயின்னு சொல்லுவோம். ஹைப்ரிட் காய்கறிலாம் வரும். ஆனால் நம்ம ஊர் கொய்யாவை என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? நாட்டு கொய்யான்னு சொல்லுவோம். அப்போ நாட்டு கொய்யா, நாட்டு நாய்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். அப்போ சித்த மருத்துவத்திற்கு நாட்டு வைத்தியம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது இந்த மண்ணுக்கு சொந்தமான மருத்துவம். கொஞ்சம் வருத்தமானது தான். அது யார் அழிச்சதுன்னா நம்மளே தான் அழிச்சோம். ஒரு சித்த வைத்தியர் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர மாட்டார். ஒரு மூலிகை கூட சொல்ல மாட்டார், ரகசியமாக வச்சுப்பார். அவர் ரகசியமாக வச்ச கட்சி சித்த மருத்துவமே ரகசியமாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் இருப்பார், வைத்தியம் பண்ணுவார், அவருக்கு வயசாகிட்டு இருக்கும். அவர் அடுத்த ஆளுக்கு சொல்லித்தர மாட்டார், அவர் வாரிசுக்கு சொல்லி தருவார், வெளியாளுக்கு சொல்லித்தர மாட்டார். ஏன்? பரவக்கூடாதுன்னு நினைப்பார். சித்த வைத்தியத்தை அப்படியே சுருக்கி 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 வச்சு தொலைச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தாவரம், அந்த தாவரத்தினுடைய தன்மை, சித்தர்கள் எவ்வளவு அதில் அறிவுபூர்வமாக இருந்தார்கள்னா, ஒரு இலையை பறித்து அதை நசுக்கி முகர்கிற போதே இது எந்த நோயை குணப்படுத்தும் என்கிற அறிவோடு அன்றைக்கு சித்தர்கள் இருந்தார்கள். ஒரு இலையை எடுத்து அதை நசுக்கி அதை முகரும் போதே, அதாவது என்ன சொல்லுவோம்னா அறிவியலில் இந்த பேஸ் அசிடிக்குன்னு சொல்லுவோம். அதை ஸ்மெல் பண்ணாலே அது பேஸாக அசிடிக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இலையை பிரித்து நசுக்கி அதை முகருகிற போதே அது என்ன விதமான மருத்துவ குணத்தை அதனால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, சித்த வைத்தியத்தினுடைய சிறப்பு, நீங்கள் தனியாக ஒரு மருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே மருந்து தான். தனியாக ஒரு மருந்தை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே மருந்து தான். இப்போ நம்ம ஏன் நிறைய மருந்து சாப்பிட்றோம்னா, நம்ம சாப்பிட்றது எதுவுமே சரியில்லை. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு வந்துருச்சு. அது என்னங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா என்னங்க? நீங்கள் கேட்டிங்கன்னா சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்கன்னு அர்த்தமா? உங்களை சீக்கிரமாக சாகடிக்கும் ஃபுட் என்பதால் அதற்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேர். அது சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக போய் சேர்ந்தோம்னு அர்த்தம். அதில் போடுற எல்லாமும் எதுக்காக போடுறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவினுடைய அதிகபட்ச நோக்கம் என்னன்னா, இந்த ஏரியாவை கவர் பண்ணுறது. அதில் போடுற மசாலா, அதில் போடுற சுவை, அதில் போடுற பொடி, இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு. ஆனால் இதற்கு முன்னால் நம்ம சாப்பிட்டதெல்லாம் இந்த ஏரியாவை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. அது வேற, இது வேற. நம்முடைய உணவு முறையே எதை தாளிக்கணும், எதை கடையணும், எதை முழுசாக வேக வைக்கணும், எதை அறவேக்கடாக வைக்கணும், எதை கலக்கணும், எதை எதோட கலக்கக்கூடாதுன்னு உலகத்திலேயே தன் உணவையே மருந்தாக உட்கொண்ட ஒரே இனம் தமிழினம் என்பது நம்முடைய பெருமையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. பிரண்டை என்கிற மூலிகையை ரொம்ப சாதாரணமாக சமையலிலே சேர்த்தவர்கள் நாம். கருவேப்பிள்ளை என்கிற பெரிய மூலிகையை மிகச் சாதாரணமாக சமையலிலே சேர்த்தவர்கள் நாம். தனியாக போய் தனிப்பட்டு செய்தவர்கள் இல்லை. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா 2 முசுக்க, ஒரு 2 துளசி எடுத்து அரைச்சி சாறு எடுத்து அந்த ஒரு பால் ஊற்றுற அந்த கிணத்துல ஊற்றி குழந்தைக்கு ஊற்றி விட்டாங்கன்னா மறுநாள் எழுந்து அது ஓடிடும். இப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா நம்ம ஆட்களுக்கு முசுக்குன்னா என்னன்னு தெரியலை. எவ்வளோ வருத்தம் பாருங்கள். இப்போ நம்ம பெண்கள், இப்போ குழந்தை பெற்ற பெண்கள் இருக்காங்க, போய் முசுக்க பறிச்சிட்டோன்னு சொல்லி பாருங்கள், தெரியாது. முசுக்கு என்ன மாதிரி இலைன்னு கூட தெரியாது, அது செடியா கொடியான்னு கூட தெரியாது. துளசி மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்துனுக்கிறோம், தெரியும். எவ்வளோ வருத்தம் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு மூலிகைகளை இழந்து விட்டோம். எதை இழந்துட்டோம்? மூலிகைகளை இழந்து விட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற மூலிகையினுடைய செறிவு எவ்வளோ பெரிய செறிவு தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற மலைகள்,
திருவண்ணாமலை தொடங்கி கொல்லிமலை தொடர்ந்து பொதிகை மலை வரைக்கும் நம்மிடம் இருப்பது போல உலகத்தில் வேறு எங்கேயும் இது போல மூலிகைகள் வேறு எங்கேயும் இல்லை. அவ்வளோ மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்கு, அவ்வளோ உயர்வான மூலிகைகள் நம்மகிட்ட இருக்கு. நாங்கள் சமீபத்தில் என் நண்பரோடு பேசும்போது கூட சொன்னேன், இந்த ஜோதி மரம்னு ஒரு மரம் இருக்குது அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் சொல்லணும்னா ஜோதி விருட்சம். இந்த ஜோதி மரம்ங்கிறதுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? அது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இரவிலே அந்த பௌர்ணமிக்கு அது ஜொலிக்கும். அந்த மரம் அதில் இருந்து செய்யப்படக்கூடிய மருந்து ரொம்ப உயர்வான நோய்களை குணப்படுத்துகிற மருந்து. அது எல்லாருக்கும் தெரியாது. நான் சமீபத்தில் படித்தேன், அப்படி ஒரு மரத்தை பொதிகை மலையில் தான் அவர்கள் கண்டார்கள்னு ஒரு சமீபத்தில் படித்தேன். அந்த மரம் எல்லாருக்கும் கிடைக்காது. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மூலிகையை தேடி போகிறீங்கன்னா அந்த மூலிகை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு முடிவு செஞ்சால் அது கிடைக்காது. அந்த மூலிகை உங்கள் கையில் கிடைக்கணும்னு அந்த மூலிகை முடிவு செஞ்சால் தான் உங்கள் கைக்கு அது கிடைக்கும். அந்த மூலிகை முடிவு செய்யணும், இது இவர் கைக்கு போகணும் அப்படின்னு முடிவு செய்யணும். சின்ன சின்ன நமக்கு தெரியாத மூலிகைகள்லாம் நம்மளுடைய மரபிலிருந்து போயிடுச்சு. இந்த தக்கப்பூண்டை மிதிச்சா மாதிரி ஏண்டா நிற்கிறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். தக்கப்பூண்டு இல்லை, அது தக்கை பூண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. தக்கப்பூண்டை மிதிச்சா மாதிரி ஏண்டா நிற்கிறேன்னா, இந்த தக்கப்பூண்டு இருக்கிற செடி மேலே தெரியாமல் மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது குத்திருச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு எசன்ஸ் உங்களை கொஞ்சம் நேரத்துக்கு யோசிக்க விடாமல் அப்படியே நிற்க வச்சோம். இருந்துதான் இந்த தக்கப்பூண்டுங்கிறதுக்கு அந்த இயல்பு இருக்கான். அப்போது அது ஒரு பழமொழியை நம்மக்கிட்ட இருக்குது. எவனோ அப்படியே நின்றுட்டே இருந்தானா, ஏண்டா தக்கப்பூண்டு மிதிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்கிற சாதாரண பழமொழிக்கு உள்ள நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மூலிகையினுடைய மகத்துவத்தை நாம் மிக சாதாரணமாக நம்முடைய பழமொழியிலே வைத்திருக்கிற அளவுக்கு சித்த மருத்துவம் நம்மிடம் இருந்தது. எப்போ நம்ம வீட்டிலேருந்து பாட்டிகள் போனார்களோ அப்போவே சித்த மருத்துவமும் போயிடுச்சு. எப்போ பாட்டிகள் போனார்களோ அப்போதே சித்த மருத்துவம் போயிடுச்சு. கீரைகள் போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் என்ன கீரை செய்கிறோன்னு பாருங்கள், அரைக்கீரை, சிறுகீரை, இந்த ரெண்டு தான் உயிரோடு இருக்குது. மற்ற கீரைகளை நம்ம சமைக்கிறதே விட்டுட்டோம். பொன்னாங்கண்ணி எவ்வளவு உயர்வானது தெரியுமா? கரிசாலை எவ்வளோ உயர்வானது தெரியுமா? வள்ளலார் சொல்கிறார், தினமும் காலையில் கரிசாலையை எவ்வித தந்திரத்திலாவது எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறார் வள்ளலார். இந்த எவ்வித தந்திரம்னா என்ன அர்த்தம்? அதை பொடியாக்கி பாலுலையோ, பொடியாக்கி சுட தண்ணியாவோ, இல்லை வழலை எடுப்பதற்கான நெய்யாகவோ, இல்லை பொடியாக்கி சாப்பாட்டில் பிசைந்தோ, ஏதாவது ஒரு தந்திரத்திலாவது நீங்கள் கரிசாலையை எடுத்துக்கொள்ள வேண்டும்னு வள்ளலார் சொல்கிறார். அவருக்கு அது இன்னொரு பேர் சொல்கிறார், கரிசாலை நம்மளை என்ன செய்யுமா? கரிசாலை நம்மை பொன்னாக்குங்கிறார் வள்ளலார். நம்மளை என்னவாக்கும்? பொன்னாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு மேன்மைக்குரிய பல மூலிகை களஞ்சியங்கள் நம்முடைய தமிழ் மண்ணிலே நம்மோடு இருந்தது. இப்போ இன்றைக்கி இந்த சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பை எல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப விலகி போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன் சித்த மருத்துவத்துக்குள்ளே வர்றதில்லை தெரியுமா? டாக்டர் முதல் கண்டிஷன் போடுறாரு, இந்த மருந்து சாப்பிட்ற வரைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்மளால் அங்கேயே அவுட்டு. இந்த மருந்து முடிகிற வரைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாது, நம்மளால அவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப தீர்க்க முடியாத, டயக்னோஸ் பண்ணி தீர்க்க முடியாத பெரிய நோய்கள், அவசரமாக தீர்க்க வேண்டிய நோய்களுக்கு தான் நமக்கு ஆங்கில மருத்துவம் தேவை. மற்றபடி சில நோய்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் சரியாக வேண்டும் என்றால் சித்த வைத்தியத்தை போல ஒரு நல்ல மருத்துவ முறை வேறு இல்லை. அதை ஞாபகம் வச்சுட்டு அதை நோக்கி பயணப்படுறதுக்கு தொடங்குங்க.